வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 73வது பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்டோரியா கியார் தில்விக். இப்போ பாருங்கள், உலக அளவில் அழகி போட்டிகளில் 2 விதமான அழகி போட்டி நடைபெறும். ஒன்று பார்த்தீங்கன்னா உலக அழகி போட்டி அப்படிங்கிறது, அதில் வெற்றி பெறுறவங்கள உலக அழகி அப்படின்னு அழைப்பாங்க. அதுவே இன்னொன்று பிரபஞ்ச அழகி அப்படிங்கிறது, மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. இதில் வெற்றி பெற்றவங்கள பிரபஞ்ச அழகி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான உலக அழகி போட்டி வந்து நடைபெற்று முடிந்தது. அதில் கிறிஸ்டினா பைஸ்கோவா அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் பட்டம் வென்றாங்க. இப்போது பிரபஞ்ச அழகி போட்டி வந்து நடைபெற்றது. இதில் பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவங்க விக்டோரியா கியார் தில்விக் அப்படிங்கிறவங்க. ஓகே, மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகி டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கியார் தில்விக் அப்படிங்கிறவங்க. நம்ம இந்தியா சார்பில் கலந்து கொண்டவங்க ரியா சின்ஹா அப்படிங்கிறவங்க. ஆனால் இவங்களால வெற்றி பெற முடியலை. ஓகே, இந்த போட்டி வந்து மெக்சிகோ நாட்டில் நடைபெற்றது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போது இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கி அது வெற்றிகரமாகவே பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னா இது சவுண்டை விட 5 மடங்கு வேகத்தில் பயணம் பண்ணக்கூடியது. அந்த வேகத்தில் இது பாயக்கூடியது. உங்களுக்கான கேள்வி, சவுண்டுடைய வேகம் என்ன அப்படிங்கிறத மீட்டர் பெர் செகண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதை எங்கே பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒடிசா கடற்கரையில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவு இருக்குல்ல, அங்கே தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை DRDO அமைப்பு தான் உருவாக்கியிருந்தாங்க. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் மற்றும் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவர். அடுத்தது, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள படாப்பூர் காவல் நிலையம் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இந்த படாப்பூர் காவல் நிலையம் இது ஒடிசாவில் கஞ்சம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுதான் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம் அப்படின்ற மாதிரி மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்கள் குழந்தைகளுக்கு தனியாக மேஜை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஓகே, நமக்கு வந்து தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு பயன்படுற விதமாக அங்கே திறந்த வெளியிலேயே உடற்பயிற்சி கூடம் வந்து அமைத்திருக்காங்க. இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு பக்கம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசலுக்கு போகிறதே பெரிய ஒரு குற்றமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாடி போகிறதா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு கெட்ட விஷயமா பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ஜிம்முக்காக அப்படி போய் அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தானே, ஒரு பிரச்சனைனா அங்கே போய் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை டெவலப் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி அப்புறம் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து UPSC எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நவம்பர் 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கூட நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து எழுதலாம், அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து எழுதலாம். நீங்கள் நேரடியாக வந்து எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து எழுதலாம். இதில் வந்து 27 டெஸ்ட்டு இருக்குது. இதில் வந்து ஃபுல்லுமே நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப்பர்ஸ் ஆகினீங்க, இந்த எக்ஸாமில் வந்து டாப் மார்க் பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக IAS IPS IFS IRS ஆஃபீஸர்ஸ் வச்சு நம்ம வந்து கைடன்ஸ் வழங்குகிறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் வெற்றி பெற்றாலோ அல்லது எப்படியாவது நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே மெயின்ஸ் கோச்சிங் வந்து UPSCக்கு வந்து வழங்குகிறோம். ஓகே, அடுத்தது 6வது உலக கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் காசிமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் மகளிர் தனிநபர் அப்புறம் இரட்டையர் பிரிவு குழு பிரிவு இந்த 3லேயுமே இவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க காசிமா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா நகரில் நடைபெற்றது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1989. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்குவாங்க. முதல்ல கர்ப்ப காலத்தில் 4வது மாதத்தில் 6000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்த 4வது மாதம் மறுபடியும் ஒரு 6000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து 9வது மாதம் ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்க.
இதை தவிர கர்ப்ப காலத்தில் 3வது மாதம் ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குவாங்க. அப்புறம் 6வது மாதம் இன்னொரு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குவாங்க. இந்த ஒவ்வொரு பெட்டகத்துடைய மதிப்பு மட்டுமே 2000 ரூபாய் இருக்கும். அப்படி மொத்தமாக பார்க்கும்போது 2000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னா 4000 ரூபாய் ஆகுமா? அப்போ மொத்தமாக இந்த திட்டத்தில் வந்து 18000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த பெட்டகத்தோட சேர்த்து. ஓகே, இப்போது இது பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற மத்திய அரசுடைய திட்டத்துடைய நிதி பங்களிப்போட நம்முடைய தமிழக அரசு இதை செயல்படுத்துகிறாங்க. இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்துடைய நடைமுறைகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக QR கோடை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த QR கோடை வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து எந்த மாதத்தில் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதனால் மக்கள் வந்து மறக்காமல் அது வந்து வாங்கிப்பாங்கல்ல, அதுதான். அடுத்தது, போலாத் அகமது தினபு எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் நைஜீரியா. இப்போ பிரதமர் மோடி நைஜீரியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அதனால் நம்ம வந்து நைஜீரியா பற்றி லைட்டாக பார்க்கலாம். நைஜீரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில என்ன மாதிரி ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நைஜீரியாவுடைய தலைநகர் அபுஜா அப்படிங்கிறது. 1960வது ஆண்டு நைஜீரியா நாடு சுதந்திரம் அடைந்திருந்தாங்க. ஆனால் அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1958லேயே நைஜீரியா நாட்டில் இந்திய தூதரகத்தை வந்து அமைத்துட்டோம். நைஜீரியாவில் 200க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போ அதை எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னா, நைஜீரியாவில் ஒருத்தங்க அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நைஜீரியாவுடைய அரசு வேலைகள், கவர்மெண்ட் கொடுக்குற வேலை. 2வது அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது இந்தியாவுடைய நிறுவனங்கள் அங்கே முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். பிரதமர் மோடி இப்போ நைஜீரியா, பிரேசில், கயானா இந்த 3 நாடுகளுக்கும் 6 நாட்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. அரசு முறை பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. அடுத்தது, 2024 டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இப்போது 2024 டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டி வந்து நடைபெற்றது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றவர் மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவர். இவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர். இவர் பிளிட்ஸ் ஓப்பன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இதே ஓப்பன் ரேபிட் பிரிவுலேயுமே இவர் தான் வெற்றி பெற்றார். ஓகேவா? அப்போ ஓப்பன் ரேபிட்டில் வெற்றி பெற்றதும் மேக்னஸ் கால்சன் தான், பிளிட்ஸ் ஓப்பன் பிரிவில் வெற்றி பெற்றதும் மேக்னஸ் கால்சன் தான். அதே நேரம் பிளிட்ஸ் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த கேத்ரினா லக்னோ அப்படிங்கிறவங்க. அதுவே ரேபிட் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கோரிக்கியானா அப்படிங்கிறவங்க, கோரியாக்ஷினா, அலெக்சாண்ட்ரா கோரியாக்சினா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இப்போ இந்த ஓப்பன் பிரிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓப்பன் பிரிவு அப்படின்னா ஆண்கள் மட்டுமே விளையாடுற பிரிவு அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த போட்டி மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கொல்கத்தாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். நேபாளம் மற்றும் இந்தியா இடையேயான எல்லை பாதுகாப்பு பணிகளுடைய 8வது ஒருங்கிணைந்த கூட்டம் இப்போ வந்து நடைபெற்றது. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா நேபாளத்துடைய தலைநகரான காட்மண்டுவில் தான் நடைபெற்றது. இதில் நேபாளத்துடைய ஆயுத பிரிவு போலீஸார், அப்புறம் இந்தியாவுடைய சசஸ்திர சீமா படைப்பிரிவு, இந்தியாவுடைய சசஸ்திர சீமாபல் படைப்பிரிவுக்கும் நேபாளத்துடைய நேபாள ஆயுத பிரிவு போலீஸாருக்கு இடையில் இது நடைபெற்றது. அடுத்தது, சிறந்த மெய்நிகர் தொழில்நுட்பத்திற்கான விருது இது ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. 2022வது ஆண்டு வெளியான லீ மஸ்க் அப்படிங்கிற ஒரு மெய்நிகர் இசை திரைப்படத்திற்கு தான் இதை வழங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான். ஓகேவா? அப்போது இதில் என்ன அப்படின்னா, இந்த விஆர்ன்னு சொல்லுவாங்கள்ல, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணில் வந்து ஒன்று மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து அதில் வந்து என்னென்ன தெரியுதோ அது நம்ம நேர்லேயே நடக்கிற மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த ஒரு படம். இதை சென்னையை சேர்ந்த இது வந்து சென்னை ஐஐடி கீழே இருக்கிற எக்ஸ்டிக் அப்படிங்கிற அமைப்பு வழங்கின ஒரு விருது. இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா விஆர், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி, மெய்நிகர் தொழில்நுட்பம் தொடர்பாக ஆராய்ச்சி பண்ணுற ஒரு அமைப்பு. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு தினம். இது வந்து நவம்பர் 18ஆம் தேதி. இந்த தினத்தை இப்படி கூட சொல்கிறாங்க, வெறுமனே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு தினம் அப்படின்னு கேட்டாலும் நவம்பர் 18ஆம் தேதி தான். அதே நேரம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமான உலக தினம் அப்படின்னு கூட இந்த தினத்தை சொல்கிறாங்க. ஓகே, இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் அண்ட் ஹீலிங் ஃப்ரம் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அபியூஸ் அண்ட் வயலன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதில் பாருங்கள், இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள்,
பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அச்சுறுத்தல்கள் மற்றும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப பெரிய தீம் அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓகே, அடுத்தது தியாக திருநாள். இது வந்து நவம்பர் 18ஆம் தேதி. இது வஉசியுடைய நினைவு தினம், அவர் இறந்த தினம் தான் இந்த தினம். வஉசி 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். அதே 1936 ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி இறந்தார். ஓகே, இது பாருங்கள், நம்ம ஈஸியாக எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவருடைய பிறந்த ஆண்டையும் இறந்த ஆண்டையும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இவர் 36 இறந்திருக்காரு. 36 டபுள் பண்ணோன்னா என்ன, 72 தானே. அதில் வந்து இவர் பிறந்திருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் ஆசிரியர் தினம் அன்னைக்கு வந்து பிறந்திருக்காரு. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, இவர் வந்து 2 கப்பல்கள் வாங்கியிருப்பார்ல, அந்த கப்பலுடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். 73வது பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்டோரியா கியார் தில்விக். அடுத்தது, இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் DRDO. அடுத்தது, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள படாப்பூர் காவல் நிலையம் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது, 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் காசிமா. அடுத்தது, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1989. அடுத்தது, போலா அகமது தினபு எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் நைஜீரியா. அடுத்தது, டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.